ஏமா படிச்சு முடிச்சுட்டு சும்மா தானம்மா இருக்கேன், நான் வேலைக்கு போறேம்மா. படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனாதாம்மா அதுக்கு மதிப்பே. எனக்கு தெரியாதுடி, நீ உங்க அப்பாட்ட கேட்டுக்கோ. என்னம்மா கடுப்பேத்துற மாதிரியே பேசுறீங்க? அப்பாட்ட கேட்டா உன்கிட்ட கேளுன்றாரு, உங்ககிட்ட கேட்டா அப்பாட்ட கேளுன்ற. என்ன வச்சு விளையாடுறீங்களா? படிச்சு முடிச்சுட்டு பேப்பர்ல எழுதி அது பூரா பீரோல தூங்குறதுக்கு தான் என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்களா? போங்க அங்கிட்டு. உங்கள்கிட்ட கேட்டு வேலைக்கு போறதுக்கு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன்ட்ட கேட்டு போய்க்குவேன். அத்தை, படிச்சு முடிச்சுட்டு சும்மாவே இருக்க போர் அடிக்குது, வேலைக்கு போறேன். எனக்கு தெரியாதுமா, உங்க மாமா கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன் தே. அப்போ சின்னதுரை கிட்ட, பையன்கிட்டையும் கேட்டுட்டேன். வேண்டாம்மா, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வேலைக்கு அனுப்புனா உங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு சாப்பாட்டு கூட வழியில் போல மருமலை வேலைக்கு அனுப்பி சாப்பிட்றாங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நீ போக வேண்டாம். இது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க தே. ப்ளீஸ் தே, நான் போறேன் தே. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, வீட்டுக்குள்ள போ. ஆக மொத்தம் யாரும் வேலைக்கு அனுப்ப மாட்டீங்க. எல்லார்கிட்டையும் நாங்கள் பர்மிஷன் மட்டும்தான் கேட்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்ட கேட்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியார் புருஷன் 50 பேர்கிட்ட கேட்கணும். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்றா எங்ககிட்ட கேட்க மாட்டீங்க. என்ன போச்சு காலம் பூரா நாங்கள் உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டே கிடக்கோம், நீங்களும் கொடுத்துறாதீங்க.